புதிய மகன் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுற மிக முக்கியமான ஒரு திரவம் தான் தயார் பண்ண போறோம், மீன் அமிலங்க. அந்த மீன் அமிலம் தயார் பண்றதுக்கு நமக்கு இது போல ஒரு சுத்தமான ஒரு பக்கெட் வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெல்லம் வேணும், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அது வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனுடைய கழிவுகள் வேணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு 2 தான் இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம மீனுடைய கழிவை எடுத்துட்டு வரணும். அப்படி அந்த மீனுடைய கழிவை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பேரல திறந்துட்டு அதெல்லாம் சுத்தமா இருக்கணும். பாருங்க, இதுல நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம கொட்ட போறோம். இதை கொட்டிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு மேலேயே நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த மீனுடைய கழிவுல வாரி இதுல போட்டு மறுபடியும் இங்க கொண்டு அதுக்கு மேல மறுபடியும் நாட்டு சர்க்கரையை போட போறோம். எந்த அளவுக்கு நம்ம மீனுடைய கழிவு நம்ம எடுத்துட்டு வரோமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா அதை கலக்கி மிக்ஸ் பண்ணி நம்ம டைட்டா மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம மார்க்கெட்டு போறோம், வாங்க நம்ம போயிட்டு அந்த மீன் கழிவை எடுத்துட்டு வரலாம். அது கத்தி கடை பாரு. மார்க்கெட்டு போயிட்டு நம்ம மீன் கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, இப்ப நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம என்ன செய்ய போறோம், நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது நல்லா நமக்கு ரெடி ஆகும். அடி வரைக்கும் இதை ஒரு நல்ல கோலால இதை என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி லேயரா ஃபர்ஸ்ட் மீன் கழுவி அதுக்கு மேல நாட்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா காத்து போகாத ஒரு மூடி போல இருக்கும், இது போல போட்டு எல்லாம் மூடணும். மூடிட்டு அது நாயோ பூனையோ எதுவும் அதை உருட்டாம பார்க்காம அதை மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை எடுத்து போயிட்டு வைக்கணும். ஒரு 28 நாள் கழிச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பல வாசனைல ஒரு திரவம் இது உள்ள இருக்குங்க, அதுதாங்க மீன் அமிலம். வாங்க அடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 28 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் மீன் அமிலத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது 21லேருந்தே நம்ம பிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் 28 நாள் ஆயிடுச்சு, பல வாசனை இருக்கு, வெளியே வாசனை வருது. ஆனால் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும் மீன். இன்னும் இந்த இதெல்லாம் கழியாமல் இருக்குது. உள்ளே இருக்குது தான் மீன் அமிலம். இதான் மீன் அமிலம். லைட்டாக வறுத்து பாருங்கள். சுத்தமான ஒரு பல வாசனை வருது பாருங்கள். இதுதான் மீன் அமிலம். இதை தான் நம்ம தண்ணியில் கலந்து எல்லா பேருக்கும் பாசலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? இது மேலே இருக்கிற இந்த இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு வாழை மரமோ இல்லை தென்னை மரமோ அதுவும் கீழே இருக்கிறத இது தோண்டி வச்சிடணும். அதுவும் எருவாகவே மாறிடும்.